அன்பான வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு எப்படி Black Forest கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால ஈஸியாக பண்ணிடலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு அது வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எனக்கு என்ன பண்ண போறேன்னா வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதனால் அதை வந்து நான் குக்கர்லேயே பண்ண போகிறேன். குக்கர் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம், உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கீழே உப்பு போட்டுக்கோங்க, அதுதான் பேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு அது மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே வச்சுருவேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெடி ஆகிடுச்சு, பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான் மூடி போட்டு எடுத்து ரெடியாக வைக்க போகிறேன். ஸோ பாத்திரம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கேக் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து நான் இந்த பேனில் பண்ண போகிறேன். அதனால் குட்டியாக எடுத்திருக்கேன். அதே சைஸில் வந்து பட்டர் பேப்பர் வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுருக்கேன். அடியிலையும் மேலேயும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், சைட்லேயும் கொஞ்சம் பட்டர் தடவிருக்கேன். இப்போ வந்து நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு இதை நம்ம லாக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். மாவு வந்து கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா வந்துட்டு பட்டர் அது வந்து 125 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இது வந்து 125 கிராம்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து மைதா எடுக்கலாம் நீங்கள், அப்படி இல்லைனா ப்ளெயின் ஃப்ளார் எடுக்கலாம், அப்படின்னா செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் எடுக்கலாம். செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் போட்டிங்கன்னா வந்துட்டு பேக்கிங் பவுடர் போட வேண்டாம், இல்லைன்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரில் பண்ணுறேன். இது வந்து நமக்கு மொத்தமாக 125 கிராம்ஸ் எல்லாமே எடுக்கணும் மொத்தமாக. ஆனால் நம்ம இன்றைக்கி சாக்லேட் கேக் பண்ண போகிறனால வந்து நான் வெறும் 100 கிராம்ஸ் தான் இதை எடுத்திருக்கேன் மெஷர் பண்ணி. இது வந்து ஒரு 25 கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தனியாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் தனியாக வச்சுக்கலாம். எப்பவுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சளிச்சு தான் போட்டுக்கணும்ல, அதனால் நம்ம இதில் சளிச்சு எடுத்துக்க போகிறோம் இதை. ஸோ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டுமே வந்து நமக்கு சாக்லேட் கேக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக Black Forest கேக் பண்ண போகிறோம். ஸோ Black Forest கேக் என்னென்னா வந்துட்டு Black Forestனு ஒரு இடம் வந்து ஜெர்மனியில் இருக்குது. நான் ரீசெண்டாக ஜெர்மனிக்கு போய்ட்டு வந்தனால Black Forest கேக் அதனால தான் பண்ணுறேன்னு இல்லை, பட் எனக்கு பண்ணணும்னு வச்சுருந்தனால. ஜெர்மனியில் என்னென்னா வந்துட்டு மெயினாக ஒரு நல்ல பிளேஸ் வந்து Black Forestனு இருக்குது. ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு ஃபாரஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து அதுக்கு பிளாக்காக பேர் வச்சு Black Forestனு முதல்ல சொன்னாங்க. பல கதைகள் இருக்குது, எது உண்மை நமக்கு ஆக்சுவலாக தெரியாது. அதனால் பேர் ஆனால் வந்துட்டு இந்த ஜெர்மனிலேருந்து தான் வந்திருக்கு. அங்கே இன்னொரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு எர்வின்ற ஒருத்தர் 1930 அவர் தான் இந்த கேக்கை கண்டுபிடிச்சாரு. அதனால் வந்து அந்த இடத்தோடைய பேர் Black Forestன்ற பேரை வந்து இந்த கேக்கு வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு கதை இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா வந்து ஜெர்மனியில் இருக்க அந்த Black Forestல இருக்கிற அந்த லேடிஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு ட்ரெஸ், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரியும், அவங்க ப்ளவுஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரியும், அவங்க ஒரு ஹேட் போட்டிருக்காங்க, அதில் மேலே பாம்ஸ் குட்டி குட்டியாக டெக்கரேஷனுக்கு வந்து ரெட் கலரில் இருந்துச்சு. அதனால தான் வந்து செரிஸ் மேலே டாப்பிங் பண்ணி இதை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கதைகள் இருந்தாலும் வந்து இந்த Black Forest வந்து இந்த ஜெர்மனிக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது யூஸ்வலாக என்னென்னா வந்துட்டு Black Forestன்றது 4 லேயர்ஸ் மேலே அடுக்கி பண்ணுவாங்க. சில டைமில் வந்து 3 லேயர்ஸ் கூட பண்ணுவாங்க. இது ட்ரெடிஷ்னலாக 4 லேயர்ஸ் வச்சு பண்ணுறது. ஒரு லேயருக்கு அடியிலையும் வந்துட்டு நல்லா ஒரு செர்ரி சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து விப்பிங் க்ரீம் போடுறது. அப்புறம் திருப்பியும் கேக்கு, அப்புறம் செர்ரி சாஸ், அப்புறம் க்ரீம், அது மாதிரி போட்டு மேலேயும் வந்து கொஞ்சம் க்ரீம் போட்டுட்டு செர்ரி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நல்லா ஒரு டார்க் சாக்லேட் ஷேவிங்ஸ் போட்டுருவாங்க. நல்லா தூளாக ஃபுல்லாக சாக்லேட், அதனால் ஒரு டார்க்காக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான். ஸோ நம்ம அதே தான் பண்ண போகிறோம். அதனால் நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் இப்போயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நமக்கு செர்ரிஸ் வேணும். நான் வந்து எனக்கு கடையில் இது மாதிரி கிடச்சிருக்கு, செர்ரி சாஸ் மாதிரி, செர்ரி ஜூஸ் மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து நம்ம எடுத்து போடலாம். ஸோ ஈஸியாக நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடையில் வாங்கி பண்ணலாம். நமக்கு செர்ரி சாஸ் இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஒரு லேயர்லேயும். கடைசியில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு செர்ரிஸ் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நல்ல ஒரு செர்ரிஸ் இருக்குது. ஃப்ரெஷ் செர்ரிஸும் போடலாம் நீங்கள், அது கூட இங்கே நிறைய கிடைக்கும். ஆனால் அதிலலாம் அதை விட நமக்கு இந்த மாதிரி டெசர்ட்டில் யூஸ் பண்ணுற நல்ல ஒரு சுகர் சிரப்பில் நல்லா மூழ்கியிருக்க அந்த செர்ரிஸ் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது போடலாம். நம்ம கூட வந்து விப்பிங் க்ரீம் போடலாம். நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த மாதிரி க்ரீமே உங்களுக்கு கிடைக்குது, அதனால் நீங்கள் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நம்ம அப்படி வந்து இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்துட்டு நார்மலாக இது மாதிரி டபுள் க்ரீம், சிங்கிள் க்ரீமாக இருக்குது. டபுள் க்ரீம் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம விஸ்க் பண்ணோன்னா நம்ம நல்லா ஒரு விப்டு க்ரீம் கிடைக்கும். சில ஷாப்ஸில் விப்பிங் க்ரீமும் கிடைக்குது. உங்களுக்கு நீங்கள் இருக்க ஏரியாவில் என்ன மாதிரி கிடைக்குதோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நான் அந்த விப் பண்ணால் நமக்கு வந்து ஒரு மாதிரி பட்டரே ஆகிடும். ஆனால் ரொம்ப நேரம் அதை பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் பண்ணால் நல்லா உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அவ்வளோதான் நமக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும். ஸோ சாக்லேட்டுக்கு வேண்டியதும் எக்ஸ்ட்ரா செர்ரிஸும் இந்த க்ரீமும் அதை தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ சுகர் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க. ஸோ இது கூட வந்து நமக்கு வெனிலா எசன்ஸும் தேவைப்படும். அதனால் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இல்லை எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் நீங்கள் போடலாம். நீங்கள் சுகரும் வந்து நம்ம பட்டர் அளவுக்கு தான் போட போகிறோம். சுகரு, பட்டரு, இந்த எக் இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல பீட் பண்ணி வச்சுக்க போகிறோம் நல்லா.
ஸோ பட்டரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம விஸ்க் பண்ணிக்கணும் நல்லா. இப்போ வந்து நான் எப்பவுமே நம்ம ரூம் டெம்பரேச்சர் பட்டர் தான் எடுக்கணும். நல்லா அதை எடுத்துருக்கோம். நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கு. எக்கு வந்து ஒன்று ஒன்றா போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணணும். இன்னொரு எக்கும் போட்டுக்கிறேன். ஒரு எக்கும் வந்து 1 மினிட் பீட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எக்கும் பட்டர் நம்ம பீட் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து வெனிலா எசன்ஸ் அதை போட்டுக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் போட நல்லாயிருக்கும். சாக்லேட் கேக்லேயும் வெனிலா எசன்ஸ் வந்து நல்லாயிருக்கும், அதனால் போட்டுக்கிறோம். ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் வந்து நம்ம சர்க்கரையும் வந்து முதல்ல பீட் பண்ணிடலாம். நான் நார்மல் கிரானுலேட்டட் சுகர் தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நம்ம இதே மாதிரி 125 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பீட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியில் தான் வந்து நம்ம மாவு லேசாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பட்டரை அது கூட வந்து நம்ம முட்டை, சுகர், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம மாவு ஏற்கனவே நம்ம சளிச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதையும் நம்ம இப்படி லேசாக அப்படி ஃபோல்ட் பண்ணணும். நல்லா இதோட மிக்ஸ் ஆகணும்னா இது பார்த்துட்டு தான் வந்து நமக்கு எவ்வளோ கட்டியாக ஆகுதோ கொஞ்சமாக நம்ம பால் எதுக்கும் ஊற்றிக்கலாம். அதில் அப்போ தான் ஊற்றுற கன்சிஸ்டன்சி வரும். நான் வந்து இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது பால் ஊற்றிருக்கேன். நமக்கு இன்னுமே மிக்சர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நல்லா எடுத்து ஊற்றுற கன்சிஸ்டன்சி வேணும். அதனால் மிச்சம் மில்க்கையும் ஊற்றிக்கிறேன் நான். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் பால். ஸோ நம்ம கொஞ்சமாக இப்போ பால் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா இப்படி எடுத்து ஊற்றுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் இந்த பேனில் பண்ண போகிறேன். நமக்கு வந்து அளவு தெரியாது, அதனால் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம். நம்ம இது முதல்ல போட்டு பார்க்கலாம். இன்னொன்று வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு கேக்கும் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக போடாமல் கேக் எழும்பி வரதுக்கு இடம் விட்டு ஒரு முக்கால்வாசி இதை நான் ஃபில் பண்ணி உள்ளே வைக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய கேக் பேட்டரை வந்து நம்ம முக்காட்டினுக்கு இது மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இதை உள்ளே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நம்ம இதை ஏற்றிடலாம். நேற்றே சொன்ன மாதிரி உங்களுக்கு இதை ப்ரீஹீட் பண்ணணும்னு இல்லை, அதனால் நம்ம இப்போ டேரெக்டாகவே ஏற்றிடலாம். நம்மகிட்ட கிளாஸ் மூடி இருக்குது. நமக்கு எப்படி வந்து கேக் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் மூடில் பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது கேக் நல்லா எழும்பி வந்திருக்கு. ஆனால் இன்னும் வேகலை ஃபுல்லாக, அதனால் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அப்படியே விட்டு பார்க்கலாம். அப்புறமா ஃபுல்லாக கேக் ரெடியாக கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம கேக்கை வந்து நம்ம திருப்பி செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கேக் நல்லா எழும்பி வந்திருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஆஃப் பண்ணி வைக்க போகிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து நல்லா வெந்துடுச்சு, நல்லா எழும்பி வந்திருக்கு. அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நல்லா ஆறட்டும். நம்ம வந்து இன்றைக்கி குக்கர்லேயே அந்த கேக் பண்ணியிருக்கோம். கீழே வந்து சால்ட்டு போட்டு நம்ம அப்படியே பண்ணதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஹை தீயில் வைக்காமல் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுருக்கேன் நான். அதனால் வந்து எனக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு இந்த சின்ன கேக்கு வந்து நல்லா வேகிறதுக்கு. நீங்கள் ஹை தீயில் வச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைம் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதே வந்து நம்ம அவன்லேயும் பண்ணலாம். அவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரிஸ் வச்சுக்கோங்க செல்சியஸ். 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு ஒரு 25 மினிட்ஸில் அநேகமாக ஆகிடும். நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கணும். கேக் வந்து நம்ம நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணால் நல்லா எழும்பி வரணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா குக்காக இருக்கணும். ஓரம் சைட்ஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கணும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சயின்ஸ் அது வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. சென்டர்லேயும் வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கு. அதனால் நான் வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இருந்து நான் அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட கேக் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த சாக்லேட் கேக் வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக்காக பண்ண போகிறோம். அதனால் நம்ம இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக அதை எடுக்கலாம். ஸோ நம்ம கேக் மீதியை எடுத்துகிட்டு நம்ம லேயர்ஸ் கட் பண்ண போகிறோம். இதில் நம்ம எனக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா வந்துட்டு நான் குட்டியாக ஒரு கேக்
பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த கேக் இந்த பக்கம் எடுத்துகிட்டு அதை வச்ச பட்டர் பேப்பரையும் எடுத்துடலாம். இது ட்ரெடிஷ்னலாக நல்லா ரவுண்டாக பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ணுறோம் இதை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ஒரு 4 லேயர் மெலிசாக ஒரு லேயர்ஸ் போட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை வந்து லேயர்ஸை அப்படி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து நைஃப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு கீழே லேயர் ரெடி ஆகிடுச்சு. இந்த லேயர் 3 லேயராக நான் பிரித்து வச்சுருக்கேன். 4 லேயராக கட் பண்ணால் ரொம்ப மெலிசாக வருது. அதனால் நான் இன்றைக்கி 3 லேயராகவே இந்த கேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செர்ரி சாஸ் அதில் தான் அது வந்து ஊறணும். ஸோ அது கொஞ்சம் போட்டுட்டு நம்ம தேய்ச்சி விடுவோம். இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் வச்சு சாஃப்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. ஸோ செர்ரி சாஸ் நல்லா தேய்ச்சிட்டு அது மேலே வந்து நம்ம விப்டு க்ரீம் போட போகிறோம். நம்ம முதல்ல மேலே லேயர் போடலாம். இப்போ இதை போட்டுட்டு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் நைஃப்பில் போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் நைஃப்பில் போட்டு விடலாம். நல்லா பெரிய சைஸ் கேக்கும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டியாக பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட். ஸோ ஒரு லேயர் நம்ம இதை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நடுவில் இன்னொரு லேயர் எடுத்து வைக்க போகிறேன். நான் திருப்பி சட்டை ஊற்றலாம், இல்லை கொஞ்சம் செரிஸ் போடுறதா தான் உங்கள் விருப்பம். ஸோ நல்லா போட்டுட்டு நம்ம கட் பண்ணும் போது தான் தெரியும் நல்லா நமக்கு நிறைய லேயர்ஸ் நடுவில் வந்து இந்த ஃபில்லிங்லாம் இருக்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு. ஸோ நல்ல ஒரு செரி சாஸ் போட்டாச்சு. அது மேலே whipping cream. நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் வச்சிடலாம். இப்போது நம்ம டாப் லேயர் செட் பண்ணிடலாம். மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணனால இதெல்லாம் நமக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். நீட்டாக கேக் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம டாப் லேயர் என்ன பண்ணலான்னா வந்துட்டு க்ரீம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ரீம் போட்டு இந்த கேக்கை நல்லா நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். சைட்லேயும் போட போகிறதுனால எல்லாத்துலேயும் கேக் இதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருந்தால். ஸோ இது வந்து மேலே டாப் லேயர் வந்து நல்லா கேக்கை ஃபுல்லாக மறைக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய போட்டுக்கோங்க. மேலே அப்படியே சைடில் கொடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு விப்பிங் க்ரீம் வச்சு இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இதுக்கப்புறம் தான் நான் வந்து இப்போ நம்ம சாக்லேட் ஷேவிங்ஸ் போட போகிறோம். நல்லா அதுக்கு வந்து நீங்கள் மில்க் சாக்லேட்டும் போடலாம், இந்த மாதிரி டார்க் சாக்லேட்டும் போடலாம். டார்க் சாக்லேட் போடுறது நல்லது. அதான் 80% கொக்கோ இருக்குது. இதெல்லாம் வந்து 32% கொக்கோ தான் இருக்குது. அதுக்கு இல்லாமல் இந்த கேக்குக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நல்லா டார்க் சாக்லேட் தான் போடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு இந்த சாக்லேட் எடுத்து இந்த மாதிரி இப்படி பண்ணால் நமக்கு நல்லா சாக்லேட் ஷேவிங்ஸ் வரும். தனியாக நீங்கள் பண்ணி வச்சுட்டும் வந்து நீங்கள் எடுத்து மேலே போடலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி நம்ம நல்லா ஷேவ் பண்ணி விடலாம். இது மாதிரி அதுதான் ஒரு நல்ல பெரிய பிளேட்டில் வச்சு நம்ம இதை பண்ணுறோம். அந்த கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு மேலே இப்படி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சைட்லேயும் பண்ணுங்கள். ஓரளவுக்கு சைட்ஸில் ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்களே இந்த மாதிரி வச்சிங்கன்னா சைட்ஸில் கொஞ்சம் நல்லா ஒட்டும். அது ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே சைடில் அழகாக ஒட்டிக்கும். கொஞ்சம் பண்ணி ஸோ இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு நல்லா என்னென்ன சைடில் இருக்கோ அதை ஃபுல்லாக அதில் நல்லா கேக்கோடு நம்ம ஒட்ட வச்சிடலாம். அதுக்கப்புறமா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா மேலே நல்லா போட்டிருக்கேன். நான்
அது கூட இந்த மாதிரி செரிஸ், இதை நீங்கள் ஃப்ரெஷ் செரிஸ் இல்லை இந்த மாதிரி டெசர்ட் செரிஸ் ஒன்று எடுத்து மேலே டெக்கரேட் பண்ணலாம். அதுதான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி, செரிஸ். இது வந்து நல்லா நீங்கள் அழகாக ரவுண்டு ஷேப்பில் ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஹார்ட்டில் பண்ணணும்னால கொஞ்சம் டெலிகேட்டாக இருக்குது, சின்ன ஹார்ட். ஸோ நல்லா வந்து ஒரு ஹார்ட் ஷேப் பலூன் மாதிரியே நம்மளுடைய ஹார்ட் ஷேப் கேக்கும் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம இதை இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இது குட்டியாக பண்ணனால நம்ம அழகாக 2 பேருக்கு ஆனால் கட் பண்ணலாம். இப்போ இது சைடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு லேயர்ஸ் இருக்கும், க்ரீமு செரி அதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். இனிமேல் 2 கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா ஒரு 4 பீஸாக வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணுங்கள். இதுமாதிரி பண்ணி சீக்கிரம் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் சாக்லேட் கேக் பண்ணிவிட்டு நம்ம அதை லேயர்ஸ் போட்டுட்டு நல்லா செரி சாஸ் அது கூட வந்து நம்ம க்ரீம் போட்டுட்டு செரி போட்டு பண்ணால் அதுக்கு மேலே ஒரு நல்லா சாக்லேட் ஷேவிங்ஸ் நிறைய போட்டால் ஒரு டேஸ்டியான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.